தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கன்னிராசி தமிழ் புத்தாண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த கன்னிராசிக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா சனி பகவான் அங்கே தான் இருக்கிறார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் சனியுடைய நகர்வுகள். அங்கேயே வக்ரமாவார், வக்ர நிவர்த்தி ஆவார் 2 நட்சத்திரத்திலையும். இந்த நட்சத்திராதிபதி ராசிக்கு 5, 6 கூடைய கிரகம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ராசியாதிபதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திலையும் சனி இருக்கிறார். குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். உச்ச குருவாக வரார். இவர் நன்மை செய்யாத கிரகம். பார்வை மூலமா ஒரு சில நல்ல பலன்களை கொடுக்கலாம். ஆனால் உங்கள் தசா புத்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். லாபஸ்தானத்தில் குரு இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்களை கொடுக்கலாம். ஏன்னா 10ல் தான் இருக்கும்போது கஷ்டப்படுத்தினார். 11ல் இருக்கும்போது அந்த ஒரு தொழிலை மாற்றி பண்ணுறது, இல்லைனா தொழில் ரீதியாக ஒரு மேன்மை, அது மாதிரி கொடுக்கலாம் குரு. அது உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும், அந்த தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். ராகு கேதுவுடைய பயிற்சி இருக்குது. கேது 12ஆம் இடத்துலேருந்து 11க்கு போகிறதும், அவரும் குருவை போயிட்டு லாக் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு டைம் இருக்குது. ராகு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இந்த கன்னிராசிக்கு ராகு தசையிலேருந்து பார்ப்போம். முதல்ல ராகு தசை. இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் ராகுதசை அப்படிங்கிறது வரும்? உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 8 வயசுலேருந்து ஒரு 34 வயசுக்குள்ளே முதல் பாதத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ராகுதசை அப்படிங்கிறது வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 6 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த கன்னிராசிக்கு இந்த ராகுதசை வருது. 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 24 வயசுக்குள்ளே ராகுதசை வருதுனாக்கா படிப்பு நல்லா இருக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்கும், படிப்பு சார்ந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஏற்றங்கள் இந்த ஆண்டில் உண்டு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கன்னா ராகுதசை, இந்த ராகு கோச்சார ரீதியாக கும்பராசியில் இருக்கிறாரு, அடுத்து மகர ராசிக்கு வந்துடுவார். இவர் எங்கே வேணா இருக்கட்டும் கோச்சார ரீதியாக, அது பிரச்சனை இல்லை. என்னன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கடக்கும்போது தான் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுப்பார். அதை நல்ல தசையாக இருந்தால் யோகத்தையும், லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ யோகத்தை கொடுப்பார். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுப்பார், அது மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மகர ராசியிலே கும்பராசிலே இந்த ராகு பகவான் இருக்காது உங்கள் சுய ஜாதகத்தில். வேற வேற மாறி மாறி இருக்கும் இல்லையா. அப்போ ராகு தசைங்கிறது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம். அந்த வீடு கொடுத்த கிரகம் சுப கிரகமாக இருந்தால் சிறப்பு. இந்த ராசிக்கு எதெல்லாம் யோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னா, சுக்கிரனோட வீடு, இன்னொரு சனியோட வீடு கூட யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த வயதில், அதாவது 38 வயசுக்குள்ளே பெருசாக அந்த ராகு தசை கெடுபலன்களை கொடுக்காது. என்னதான் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். ஒன்று சனியோட வீட்டில் இருந்தால் சனி சுபத்துவமாக இருக்கணும், அது சிறப்பு. சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் சரி, புதனோட வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த ஆண்டில் பார்க்கலாம். அருமையாக இருக்கும், நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ராகு தசையில் வெளிநாடு வேலை வாய்ப்பு இருந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், வேலை வாய்ப்பில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது வரைக்கும் சிறப்பு. இன்னொன்று, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணத்துக்காக நீங்கள் என்னென்னலாம் முடிவு எடுக்கிறீங்களோ எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, கொஞ்சம் பிரச்சனைகளில் ஓடிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதுவும் சரியாயிடும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். யாராருக்கெல்லாம் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாக்கா அது எல்லாமே கம்மியாகும், டோட்டலாக கம்மியாகும். வீட்டில் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் வச்சிருக்கலாம் இது வரைக்கும். ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துல ராகு, இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போதே என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள்லாம் வச்சுருக்கு இல்லையா, அது எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன் பிரச்சனையும் குறையும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து குரு தசை. இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யாது. இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 34 to 50, சென்ட்ரு பகுதி 3 இல்லைனாக்கா 2 அதுமாரி பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 30 to 46, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 26 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும். சித்திரைக்கு வந்து 24 to 40 வயசு வரைக்கும் குருதசை அப்படிங்கிறது வரும். இப்போ குருதசை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 4 தான் சனி பகவான் பார்க்குறார். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றம் உண்டு. வேலை மாற்றம்னாக்கா நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ப்ரொமோஷன், இல்லை கஷ்டத்தில் போகுது. ஒரு சில பேருக்கு வந்து இப்போது சமீப காலமாக 2023 நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துருக்கு. யாரெல்லாம் 24, 25 வேலை போச்சோ, இல்லை வேலை மாறி வேலை உக்காஞ்சிங்களோ, இப்போ வேலை நல்லாயிருக்கும். இதன் பிறகு உங்களுக்கு வேலை மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் இப்போ சனி இருக்கிறார், உத்திரட்டாதியில். இன்னொன்று புதனும் வக்கரமாக இருந்தால் சிறப்பு. யாராவது ஒருத்தர் வக்கரமாக இருந்தால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒன்று புதன் வக்கரம், இல்லைனா சனி வக்கரம். 2 பேரில் 2வே வக்கரமாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் வக்கரமாக இருந்தால் நீங்கள் இதன் பிறகு வேலையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வேலை வந்து பார்த்துக்கணும், மெயினாக பார்த்துக்கணும். எப்படின்னாக்கா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அதில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த வேலையை நீங்கள் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அது வந்து ஒன்று மேலதிகாரியை மாற்றி விட்ரும். அப்படி இல்லைன்னாக்கா வேலையில் பிரச்சனைகளை இப்போ கொடுக்க ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது அந்த நட்சத்திராதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால், அப்படி இல்லைனாக்கா அடுத்து வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் புதன், இந்த ராசிக்கு 10 குடைய கிரகம், ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர். தசை என்ன வேணால் நடக்கட்டுமே. இப்போ குரு தசை உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. 2023 நிறைய பேருக்கு வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கும், இன்னொன்று புதன் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துது. அந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை கொடுத்துது. அது வந்து வேலை மாற்றங்கள், வேலையில் பிரச்சனை, அதுமாரிலாம் கொடுத்துது. இப்போ அது மாதிரி வேலை மாற்றி உக்காஞ்சவங்களுக்கு இப்போ வேலை நல்லாயிருக்கும். இப்போ வேலையில் பிரச்சனை இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப உஷாராக இருங்க இந்த காலகட்டம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்கரமாக இல்லை. இப்போ வந்து சனியும் புதனும் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை, ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக உண்டு. இடமாற்றம், அதாவது ஒரு நல்ல ஒரு கம்பெனிலேருந்து நல்ல ஒரு கம்பெனியில் வேலை போயிட்டுருக்கு, இன்னொரு கம்பெனி மாறலாமான்னு நினச்சிருப்பீங்க, இப்போ மாறலாம் தாராளமாக. இப்போ வேலை மாற்றத்தை இந்த வருஷத்தில் கொடுக்கும். அந்த வேலை மாற்றங்கிறது நல்ல மாற்றமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வக்கரமாக இருக்குது, வக்கரமாக இல்லை. வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருங்க. வக்கரமாக இல்லைனாக்கா எல்லாமே நல்லது தான் உங்களுக்கு. இந்த வருஷத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று குருவே வக்கரமாக இருந்து சனி பார்வையில் மாட்டினாலும் சிக்கல் தான். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து சனியுடைய பார்வை இருக்குது. இன்னொன்று வந்து கன்னியோட அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்து சனியுடைய பார்வை இருக்குது. அதுக்கடுத்து வந்து சித்திரைக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் பார்வையாக வந்து போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் குரு இருந்தாலோ, குரு வக்கரமாக இருந்தால் தான் பிரச்சனை. குரு வக்கரமாக இல்லை, அந்த 3 நட்சத்திரத்தில் குரு வக்கரமாக இல்லைன்னாக்கா உங்களுக்கு வேலையில் வந்து நல்ல உயர் பதவி கிடைக்கும். அதாவது வக்கரம் இல்லை, அவ்வளோதான். ஒன்று தசா நடத்தக்கூடிய கிரகம் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா சனி பகவான் வந்து பிரச்சனை கொடுக்கும். தசா நடத்தக்கூடிய கிரகம் வக்கரமாக இல்லைன்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும், அங்கே உயர்வு கொடுக்கும். அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு உயர் பதவி அது மாதிரி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். வக்கரமாக இருக்குது, இப்போ வந்து குருவே வக்கரமாக இருக்கார் அப்படின்னாக்கா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த டைம் அப்போ வேலையை போக வச்சிருமா, வேலையில் பிரச்சனை வச்சிருமா, அப்படி கிடையாது. பிரச்சனை கொடுக்க தான் பார்க்குது. அந்த பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த குரு தசையில். ஏன்னா பார்க்கக்கூடிய இடம், சனி நகரக்கூடிய இடம், இதெல்லாம் வச்சு நான் சொல்லிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 7.5 வருஷ காலத்தில் தசை நல்லா இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த வக்கர கிரகங்கள் இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும். இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னாக்கா நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லாவே போயிட்டுருக்கோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து சனி தசை. இந்த ராசிக்கு சனி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 50 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும். 2ஆம் பாதம் அல்லது 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42லேருந்து 61 வயசு வரைக்கும். இன்னொன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 to 59. இப்போ அந்த சனி தசை ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சனி தசை என்னென்னா உங்களுக்கு சனி தசை வந்த பிறகு
6ஆம் இடத்துல வந்த பிறகு தான் பிரச்சனையே கொடுத்துருக்கும். ஒன்று 2023 இருக்கும், இல்லைனா 24 இருக்கும். தசா நல்லா இருந்திருந்தா கூட நல்லது நடந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து கன்னிராசிக்கு வந்து தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு 23 நல்லா இருந்திருக்கு. 6-7 வரும்போது கூட அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும். தசா, அதாவது தசை யோக தசையாக இருந்தால், யோக தசை தான் இது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு சின்ன கடனாவது வச்சிருப்பார். எப்படி பார்த்தாலும் அந்த கடன் சுமை கன்ஃபார்மாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். இந்த கன்னியாராசி சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை இருக்கும். கடன் வந்து மேலே மேலே கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக வேண்டாம் இந்த காலகட்டங்களில். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பார்வை படக்கூடிய இடத்துல அந்த சனி பகவானே இருந்தாலும் சுயஜாதக சனியை கோச்சார சனி பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். சனி பகவான் வக்கரமாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ உங்களோட நிலைமையே மோசமாக இருக்கும். அதனால் இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டு பிரச்சனைகள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா, பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இதுலேயே சனி தசையில் வந்து முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் இப்படி மாற்றி கூட சொல்லலாம். இந்த முதல் 10 வருஷத்தில் நல்லபடியாக போயிருக்கும். 2024 இல்லைனா 23க்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் உங்களுக்கு வந்து அந்த பாட்டு ஆரம்பிச்சிருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். நிறைய பார்த்துக்கணும் இந்த டைமில். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக தொழிலை பார்த்துக்கணும். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, மற்றபடி கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது. எல்லாமே நம்ம என்ன வேணால் அள்ளி கொட்டலாம், இல்லைன்னு சொல்லலை. சுய ஜாதகத்தில் அந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை நல்லா இருக்கணும். ஏன்னா பூர்வ புனிசானாதிபதி தசை தான், யோக தசை தான், இல்லைன்னு சொல்ல, யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை தான். ஆனால் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் தான் அது யோகத்தை கொடுக்கும். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்க வேண்டியது தான். அதில் வந்து இது வரும் அது வரும்னு எல்லாமே சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு நிறைய பேர் வெறுப்பாய் போயிடுறாங்க, வீடியோ பார்க்க மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போது ஏன் அந்த கஷ்டம் வருது அப்படின்னு. அப்போ சனி தசை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ 6, 7, 8 இருக்கும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம். நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க, செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து அது வேறு எதனா மாற்றி பண்ணுறதோ இல்லை எதிர்பார்ப்புகள் அதிகமாக பண்ணுறதோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், அதில் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கலாம். இப்போ நான் வேலைக்கே போகல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மருத்துவ செலவு வச்சுருக்கோம். ஏதோ ஒன்று உடல்நலம் அது இதுன்னு ஏதோ ஒரு பிரச்சனைகளை வச்சு அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கும். ஒன்று கடன் அல்லது இது மாதிரி நோய் நொடி வழக்குகள் ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம். அதெல்லாம் கூட பார்த்துக்கணும். எல்லாமே கிளியர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வச்சு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதற்கு வந்து அஷ்டம சனியும் வருது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இதே வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தாருனாக்கா அஷ்டம சனியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, நல்லாவே இருக்கும், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே சொல்ல முடியாது இல்லையா, அது நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குது இல்லையா. அதனால் கவனமாக இந்த சனி தசையில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறது நல்லது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.